குழந்தைக்கு நான் தான் செயின் போட்டேன். என் குழந்தைக்கு நான் செயின் போடுறது தப்பா? மா, நான் யார்கிட்டயும் எதுவும் பேச விரும்பல. முதல்ல வெளியே போக சொல்லுங்க. காயத்ரி. அம்மா, நான் வெளியே போக சொன்னது இந்த ரூமை விட்டு மட்டும் இல்ல, என் வாழ்க்கையை விட்டும் தான். காயத்ரி, நான் சொல்றதை கேளு. மா, போக சொல்லுமா. போக சொல்லுன்னு சொல்றேன்ல. வாப்பா. வா. டேய் டேய் சூர்யா, காயத்ரி நடந்துகிட்டது உன்னோட மனசை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குங்கிறத என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே எனக்கு புரியல. எதை சொன்னாலும் இப்ப அது உன் மனசை சமாதானப்படுத்தாத. ஆனா மனசை விட்டுறாதப்பா, எல்லாமே மாறும். இனிமே என்னம்மா மாறப்போகுது? இனிமே மாறுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. எப்போ குழந்தை கழுத்துல இருந்து செயினை எப்போ அவ தூக்கி எரிஞ்சாலோ அப்பவே நான் அவ மனசுல இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுமா. அதான் அவளே அவ வாயால சொல்லிட்டாளே, அவ மனசுல நான் இல்லைன்னு. அவ தான் என்னோட உலகன்னு அவளுக்கே நல்லா தெரியலம்மா. அவ இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. என் மேல அவ்வளவு நம்பிக்கை பாசம் எல்லாத்தையும் வச்சிருந்தா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் சுக்கு நூறா போட்டு உடைச்சிட்டேன். அவளை சொல்லி எந்த தப்பும் இல்லம்மா. யாரா இருந்தாலும் இந்த நிலைமையில இப்படிதாம்மா பண்ணிருப்பாங்க. நான் என்னம்மா பண்ணேன்? ஏன் என் வாழ்க்கை மட்டும் இந்த மாதிரி இருக்கு? என் வாழ்க்கையே கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம இருக்கு. டேய், உன் மனசுல இருக்கிறதையெல்லாம் நீ முதல்ல கொட்டி முடிக்கணும்னு தான் நான் கொஞ்சம் அமைதியா இருந்தேன். நீ இப்படி புலம்புறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. காயத்ரி உன்னை புரிஞ்சுக்கணும், அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது வரைக்கும் நீ அமைதியா தான்ப்பா இருக்கணும். காயத்ரி மேல உண்மையிலேயே அன்பும் பாசமும் வச்சிருக்கன்னா இந்த பிரச்சனையை நீ பொறுமையா தான் டீல் பண்ணணும். எக்காரணத்தை கொண்டு அவசரப்படக்கூடாது, எமோஷனல் ஆகக்கூடாது. ஏற்கனவே காயத்ரி ரொம்ப எமோஷனலா இருக்கா. இப்ப நீயும் கோவப்பட்டா இந்த பிரச்சனை இன்னும் பெருசாதான் போகும், தீரவே தீராதுப்பா. இந்த பிரச்சனையை தீர்க்க என்ன வழின்னு கொஞ்சம் அமைதியா யோசிக்க பாரு. நல்ல முடிவு ஏதாவது கிடைக்கும். டேய் வாடா. சாரிம்மா, நான் வண்டிடுறேன். இப்ப எங்க போற நீ? டேய் டேய் சூர்யா, டேய் 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 சூர்யா, டேய் சொல்ல சொல்ல எப்படி போயிட்டு இருக்கான் பாரு. அத்தை எங்க போறான் இவன்? டேய் அத்தை என்னாச்சு அத்தை? இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல காயத்ரி சூர்யாவை கோச்சிக்கிட்டா. ஆட்டோல வரும்போது அதையே சொல்லி சொல்லி புலம்பிட்டு வந்தான். இப்ப என்னடானா இவன் வீட்டுக்கு வராம ஏதோ வந்த ஆட்டோலயே திரும்பி போய்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. அத்தை நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். சரியா?
ஏம்மா அந்த முன்னாடி போகிற ஆட்டோவாம்மா? இல்லண்ணா அந்த ஆட்டோ இல்ல, நீங்க போயிட்டே இருங்க, நான் சொல்றேன். சரிம்மா. அண்ணா அப்படியே லெஃப்ட் சைடுல கொஞ்சம் நிறுத்திக்கோங்க, நான் இறங்கிக்கிறேன். சரி நிப்பாட்டுறேம்மா. எங்கதான் நிறுத்துங்க. ஆ இந்தாங்க. ம். சொல்லு சுப்பு. அண்ணா சூர்யா. என்னாச்சு சுப்பு, ஏன் அழுகுற? சூர்யாவை காணோன்னு. சரி அழுவாத சுப்பு, நீ இப்ப எங்க இருக்க? நான் ஏதோ திருப்பதி நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கேன். பார், நானும் பக்கத்துல தான் இருக்கேன். நான் 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். நீ அங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத. ஓகே? அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா. நான் வந்துடுறேன். அடோ ஜெகன், என்ன ஜெகன் தம்பி, என்ன இங்க உட்காந்துட்டு இருக்கீங்க? என்ன தம்பி, உங்களை பார்த்தா ரொம்ப கவலையாவும் ரொம்ப கோவமாவும் இருக்க மாதிரி தெரியுது. உங்க கவலைக்கும் கோவத்துக்கும் காரணம் என்னன்னு நான் சொல்லவா? உங்க கவலைக்கு காரணம் கையில பணம் இல்லைன்றது, கோவத்துக்கு காரணம் இந்த உலகமே நம்மள அவமானப்படுத்துதேன்றது. கரெக்டா? இத பார் தம்பி, வாழ்க்கையில பிரச்சனை வராத மனுஷனே இல்ல. ஆனா அதை சரி பண்றதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதை தயங்காம டபால்னு புடிச்சுக்கிறான் பாரு, அவன் தான் புத்திசாலி. நீ எப்படி? ஜெகன், புத்திசாலி தான் வாழ்க்கையில பணக்காரன் ஆவான். நீ என்னடானா புத்திசாலியாவும் ஆக மாட்டேன், பணக்காரனாவும் ஆக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறியே. இந்த மாதிரி தான் ஒருத்தன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தானா. இத பார்த்த கடவுள் அவனுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லி ஒரு தங்க மூட்டையை தூக்கி அவன் வழியில போட்டிருக்காரு. அவன் என்னடானா அந்த இடம் வரும்போது கண்ணை மூடிட்டு அந்த தங்க மூட்டையை தாண்டி போயிட்டானா.
உங்களுக்கும் அப்படிதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க எப்படி அந்த முட்டாள் மாதிரி அந்த தங்க மூட்டையை தாண்டி போக போறீங்களா இல்ல அந்த தங்க மூட்டையை எடுக்க போறீங்களா? என்ன தம்பி இப்படி பாக்குறீங்க? நான் ஒன்றும் உங்களுக்கு தெரியாத தொழில செய்யாத வேலையை செய்ய சொல்லல. அதுவும் சின்ன வேலை, உங்களுக்கு பழக்கமான வேலை தானே. பாருங்க, சென்னையில ஒரு வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டு பீரோக்குள்ள நமக்கு வேண்டப்பட்ட டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு. அந்த டாக்குமெண்ட்டை நீங்க எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க. கொடுத்த அடுத்த நிமிஷமே 10 லட்ச ரூபாய் வாங்கிட்டு மகராசனா போயிட்டே இருங்க. என்ன சொல்றீங்க? நான் சொல்ற அந்த வீட்டுல ஆள் இல்ல, எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. நீ அந்த வீட்டுக்கு போற, அந்த பீரோல எனக்கு தேவையான ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அதை திருடிட்டு வர. இது உனக்கு கைவந்த கலையாச்சே. அப்புறம் என்ன? பார் ஜெகன், வாழ்க்கையில சில நேரத்துல ரொம்ப யோசிக்க கூடாது. ஏன்னா யோசிக்க யோசிக்க குழப்பம்தான் மிஞ்சும். டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து டமால்னு காரியத்துல குச்சிடணும். இல்லன்னு வச்சுக்க, யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா வாழ்க்கையில சந்தர்ப்பம்ன்றது அந்த வீட்டு அட்ரஸ் சொல்லு. நீ புத்திசாலி தான் ஜெகன், நீ புத்திசாலி தான். சூர்யாவை காணோன்னு எங்கெங்கயும் நான் தேடி பார்த்துட்டேன். எல்லா இடத்துலயும் பாத்தியா? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன். அவர் ரெகுலரா போற இடம்லாம் பாத்தியா? இல்லண்ணே, அவர் எங்கேயுமே கிடைக்கல. சரி, வீட்ல எல்லாரும் ஒரே டென்ஷனா இருக்காங்கண்ணே. ஆட்டோ நம்பர் நோட் பண்ணியா? இல்லண்ணே, நான் நோட் பண்ணல. சீக்கிரம் வாண்ணே, எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும். கவலைப்படாத, வா போய் தேடுவோம். வா வா ஏறு. அண்ணா சார், நேரா போங்க. சரிங்க சார். சீக்கிரம் போங்க. நல்லா தேடி பாத்தியா? பார்த்துட்டேன். ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? திடீர்னு எங்க போனாரு? தெரியலண்ணே. காயத்ரி குழந்தைய பார்க்க போயிருக்காரு. ஆனா காயத்ரி குழந்தைய காமிக்கல. சுப்புவுக்கும் சூர்யாவுக்கும் என் குழந்தைய பார்க்கறதுக்கு எந்த அருகதையும் இல்லைன்னு சொல்றாங்க. காயத்ரி, என் ஃபோன் கால் கூட எடுக்கலல்ல? என் உசுறு என் உடம்பு விட்டு போகிறதுக்கு முன்னாடி கடைசியா உனக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டு நான் பண்ண தப்புக்கெல்லாம் சாரி கேட்கறதுக்காக தான் உனக்கு பண்ணேன். பரவாயில்ல காயத்ரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா பிரச்சனையில இருந்தும் எனக்கு விடுதலை கிடைக்க போகுது. அதுக்கு இதுதான் என்னை காப்பாத்த போகுது.
பேசணும். கடைசியா ஒரு தடவை உன்னோட குரலை கேட்கணும். உன் குரலை கேட்டுக்கிட்டே நான் கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். ப்ளீஸ் காயத்ரி, ப்ளீஸ் என் போனை மட்டும் எடுத்துரு காயத்ரி. உன் குரலை கேட்காமலே நான் சாக போறேன். அதுதான் உனக்கு சந்தோஷம்னா சரி காயத்ரி, அப்படியே நடக்கட்டும். அம்மா, நான் வெளியே போக சொன்னது இந்த ரூமை விட்டு மட்டும் இல்ல, என் வாழ்க்கையை விட்டும் தான். I love you. I love you so much. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னதான் காதலிப்பேன். நீதான் எனக்கு பொண்டாட்டி. I miss you. காயத்ரி, I miss you. சூர்யா, வெரி குட் சூர்யா, நல்ல முடிவு. இது ரொம்ப ரொம்ப நல்ல முடிவு. அண்ணே, பாத்தீங்கல்ல என்னமோ சொன்னீங்க, சூர்யா தப்பான முடிவுகளை போக மாட்டார்னு. அவர் அப்படிப்பட்ட ஆளு இல்லைன்னு சொன்னீங்க, நீங்க தானே சொன்னீங்க. இப்ப பாருங்க, லிக்கர்ல பாய்சனை கலந்து குடிக்க பாக்குறாரு. சூர்யா, என்னது சூர்யா? பிரச்சனைக்கு தீர்வு தற்கொலை தானா? படிச்ச நீங்களே இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணலாமா? சரியான நேரத்தில் நாங்க மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? என்ன ஆயிருக்கும்? பாய்சன் உள்ள போயிருக்கும், உயிர் வெளியில போயிருக்கும். என்ன சூர்யா, அவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? ஹேய், நீ பேசாத, பேசவே பேசாத. என்ன வாழவும் விடாம சாகவும் விடாம எதுக்காக இந்த மாதிரி என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க? சூர்யா ப்ளீஸ், இங்க எதுவும் பேச வேண்டாம், வீட்டுக்கு வாங்க போய் பேசிக்கலாம். வீடா? எது வீடு? வீடு நான் எப்படி இருக்கணும் தெரியுமா? நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். செங்கல், மணல், ஜல்லி இதெல்லாம் சேர்த்து கொட்டி மாடி மேல மாடி கட்டினா அது வீடாயிடுமா? வெறும் கட்டடம். ஒரு வீடுனா எப்படி இருக்கணும் தெரியுமா? அன்பு, பாசம், காதல் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சாதான் அது ஒரு வீடு. அந்த வீட்டை கோயிலா மதிக்கணும்னா அதுல வாழ்ற மனுஷங்க தெய்வமா இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டை பாரு, நம்ம எப்படி இருக்கோம்? ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி இருக்கு. சூர்யா ப்ளீஸ் ரிலாக்ஸ். நான் அட்வைஸ் பண்றேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, எல்லா வேதனைக்கும் ஒரு முடிவு இருக்கு. கரெக்ட். எனக்கு ஒரே முடிவு இதுதான். ஆனா நீதான் எல்லாத்தையும் வந்து தடுத்துட்டியே. ஐயோ சூர்யா, எதுக்கு இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? பிடிவாதம் வேண்டாம். ஏ, இவ பிடிவாதம் பிடிக்கலாம், காயத்ரி பிடிவாதம் பிடிக்கலாம், நான் பண்ணா மட்டும் தப்பா? எனக்கு இந்த ரைட்ஸ் கூட இல்லையா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என் பையன் கழுத்துல முதல்ல ஆசையா அவன் கழுத்துல ஒரு செயினை போட்டேன். அத அவ அந்த காயத்ரி கழட்டி வீசி எறிஞ்சிட்டா. அவ வாழ்க்கையை விட்டு நான் வெளியில போகணுமா? அதுக்கப்புறமா நான் எதுக்காக வாழணும்? காயத்ரி இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்ல. காயத்ரி தவிர என் வாழ்க்கையில வேற யாருக்கும் இடம் கிடையாது. உனக்கு கூட தான் சுப்பு. அது எனக்கு நல்லாவே தெரியும். காயத்ரிக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த பிரிவுக்கும் பிரச்சனைக்கும் நான் தானே காரணம். நானே உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். உன்னால அது பண்ண முடியாது சுப்பு. உன்னால சுத்தமா அது முடியாது.
காயத்ரி என்னை விட்டு போகணும்னு அவ உறுதியா முடிவு பண்ணிட்டா. உங்களை காயத்ரியோட சேர்த்து வைக்கணும் நானும் உறுதியா முடிவு பண்ணிட்டேன். பாப்போம் அந்த காயத்ரி ஜெயிக்கிறாளா இல்ல நான் ஜெயிக்கிறேனான்னு. இஸ்துக்குன்னு இருக்குது என் உசுறு, நீ வலிச்சுக்கின்னு போகிறிய மனசு. நினப்பெல்லாம் வெயிட்டாச்சு உள்ள, என் தலையெல்லாம் வெயிட்டாச்சு புள்ள. அல்டாப்பா சுத்திக்கின்னு சல்சாப்பு பண்ணிக்கின்னு மனப்போக்கில் வாழ்ந்து புட்டோமே. கஷ்டத்தை தாங்கிக்கின்னு நஷ்டத்தை வாங்கிக்கின்னு பட்டா போட மறந்து புட்டோமே.